கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து தரும்படியாய் இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் எல்லாரும் யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ, அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை விசுவாசித்து அவர்கள் அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்போ அவங்கள்ட்ட இருந்த வீடு, நிலம் எல்லாவற்றையும் விற்று அந்த பணத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்கங்கிறத அதோட தியானித்து முடித்தோம். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் பர்னபா அப்படிங்கிற நபரை எழுதப்பட்டிருக்கு முந்தின அதிகாரத்தில். அதன் தொடர்ச்சியாக 5ஆம் அதிகாரம். அப்போது அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் தங்களுக்கு இருந்த வீடு நிலத்தெல்லாம் விற்று அவங்க அந்த பணத்தை அதில் ஒரு பங்கு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. 1ஆம் வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். கணவனும் மனைவி அனனியா, சப்பீரால் 2 பேரும் அவங்களுக்கு இருந்த வீடையும் நிலத்தையும் விற்கிறாங்க. 2ஆம் வசனம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ இவங்க 2 பேருமே ஒரு மனப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்களுடைய செல்வங்களை விற்று அவங்களுக்கு கிடைத்த பணத்தில் முழுமையான தொகையை அவங்க அப்போஸ்தலருக்கு கொண்டு கொடுக்காம அவங்க ஒரு பங்கை அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நம்ம தியானிச்சப்போ எல்லாருமே அவங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று ஒரு முழு தொகையையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதில் அவங்க அந்த அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு தேவையின்படி பிரித்து கொடுத்தார்கள். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பங்கை அவங்களுக்குன்னு வச்சுட்டு அந்த விற்றதில் ஒரு பகுதியை கொண்டு வராங்க. 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்போது இது பின்னாடி நடந்த ஒரு காரியம். மறைமுகமாக பேதுருவுக்கு தெரியாது, அப்போஸ்தலர் யாருக்குமே தெரியாது, அவங்க வஞ்சித்து வைத்திருந்த ஒரு காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இவங்க ரகசியமாய் செய்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு பேதுருவுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதனால பேதுரு அவங்கள்ட்ட கேட்குறாரு, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்போது எப்பவுமே நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திற்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது, அதை விரும்பும் பொழுது நிச்சயமாய் நம்ம இருதயத்தை சாத்தான் நிரப்புகிறான், அதை செய்யும்படிக்கு, அதை நடைமுறைப்படுத்தும்படிக்கு. 4ஆம் வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இப்போது இவங்க வெளிப்படையாக இவங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட சொல்லியிருந்திருக்கலாம், எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் அவங்க சொல்லாதது நிமித்தம், அவங்க பொய் சொன்னது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு
பயங்கரமான ஒரு தண்டனை கிடைக்குது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பொருளாசை அதனுடைய முடிவு வந்து மரணம். அதாவது பொருளாசை உடையவர்களுடைய உயிரை அது வாங்கும் அப்படின்னு வசனம் இருக்குது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ இவங்களுக்குள் இருந்த அந்த பொருள் ஆசையின் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்கள். 5ஆம் வசனம், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போ இவர் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்தது நிமித்தம் அவனுடைய ஜீவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. 6ஆம் வசனம், வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அப்போ அந்த இடத்துல இருந்த வாலிபர்கள் அவங்க எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அனனியாவுடைய சரீரத்தை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. 7ஆம் வசனம், ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். அப்போது இந்த சம்பவம் நடந்து அனனியாவுடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து அவங்க மனைவி சப்பீரால் வராங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. 8ஆம் வசனம், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். அப்போது இங்கே வந்து 2 பேருமே அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்பாகவே அவங்க வீட்டில் அவங்க வந்து 2 பேருமே ஒரு கலந்துரையாடல் பண்ணி அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்ம வந்து அவங்க எதுக்கு ஒருமனப்படுறாங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்களிடம் பொய் சொல்லும்படியாய் அவங்க வந்து ஒருமனப்படுறாங்க. அப்போ அனனியாவுக்கு நேர்ந்த அதே காரியம் அவருடைய மனைவிக்கும் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். 9ஆம் வசனம், பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். 10ஆம் வசனம், உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இப்போ இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இவங்க கணவன் மனைவி அவங்க வந்து சபைக்கு அந்த கர்த்தரை விசுவாசித்து இருந்தவர்கள், அப்போஸ்தலரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்த நபர்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கணவனும் மனைவியுமாக அவங்க ஒரு தப்பான ஒரு காரியத்திற்கு, ஒரு தேவன் விரும்பாத காரியத்திற்கு அவங்க ஒருமனப்படுறாங்க. பொருளாசை என்கிற காரியம், அடுத்ததாக பொய் சொல்லுகிற ஒரு காரியம். ஸோ அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரோட, நம்ம வாழ்க்கை துணையோட ஒருமனப்படலாம், நம்மளுடைய பிள்ளைகளோட ஒருமனப்படலாம், நம்ம சபைக்கு வருகிறவர்களோட ஒருமனப்படலாம், வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவர்களோடு ஒருமனப்படலாம். ஆனால் இதுக்கு முந்தின அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம், ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒருமனப்பட்டு வேதத்தை போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒருமனதாய் செயல்பட்டார்கள். அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தேவன் பிரியப்படுகிற காரியங்களுக்கு மட்டுமே நம்ம மற்றவர்களோடு ஒருமனப்பட நம்ம தீர்மானிக்க வேண்டும். தவறான காரியங்கள், இப்போ தானியேலும் அவருடைய நண்பர்களும் பார்த்தோன்னா அவங்க ஜெபிப்பதற்கு அவங்க ஒருமனப்பட்டார்கள். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஜெபிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கும் சபையின் காரியங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கும் நாம் ஒருமனப்பட்டு காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.